அவர்தான் அப்பள மேட்டர்லயே சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பாண்டிங்க பார்த்து அவருக்கு பொறாமை. நிஜமாவே லைட்டா அப்படிதான் தாத்தா இருக்கு. ஏய், நான் காவேரிக்கு சப்போர்ட் பண்றதாவே இருக்கட்டும். ஆனா இதை நான் எதுக்காக பண்றேன்னு யோசிச்சீங்கன்னா, அதுக்கு பின்னாடி என் பேரு நல்லா இருக்கட்டுமேங்கிற ஒரு சுயநலம் தாண்டா. உங்க 2 பேரும் என்ன வேற வேறையா பாக்குறதே இல்லை. சரி சரி சரி, விட்டா 4 பேரா பேசிட்டு இருப்பீங்க. வாங்க. டேய், விடுன்னு சொல்றேன். வாங்க தாத்தா, போய் உட்காருவோம். வாங்க. டேய், நான் நல்லா தாண்டா இருக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல தாத்தா, புடிச்சுக்கிறேன். உட்காருங்க. பாத்து தாத்தா இருங்க, நான் போய் சுட சுட உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. ஓகேவா? இருமா கொஞ்ச நேரம் இரு. எனக்கு வேணும் போது நானே சொல்றேன். எங்க போட்டுட்டு வரட்டுமே காஃபி? ஏ, உனக்கு குடிக்கணும் போல இருக்கா? பாத்தியா விஜய், என்ன கிண்டல் பண்றதுன்னா போதும். எங்க இருந்துதான் உன் தாத்தாவுக்கு தெம்பு வருமோ தெரியலப்பா. ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்த டாக்டர் அப்படியே 2 நாளைக்கு பேசாம இருக்க வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கலாம். வாங்க வாமா, வாங்க. உட்காருங்க. ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தாத்தா, எப்படி தாத்தா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்பதான் கார் வந்ததை பார்த்துட்டு கங்கா சொன்னான். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். காவேரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தாலாவது ஓடி வந்திருப்போம். அவளும் எதுவுமே சொல்லல. எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே புரியலம்மா. தாத்தாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. தோ இவருக்கே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான்மா ஃபோன் பண்ணேன். ஆமாம்மா, எனக்குமே ஒண்ணுமே புரியல. இவர் கிடந்த கிடப்ப பார்த்து எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. காவேரி தான் என்னையும் சமாளிச்சு அவரை கார்ல தூக்கி போட்டு பரபரன்னு கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டா. ஓ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாச்சா? ஏதோ நாங்க பண்ண புண்ணியந்தாம்மா. விஜய்க்கு காவேரி மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சது.